தாவேகா கூட்டணியில் விரிசல் ஆரம்பமா? திருமாவளவன் வைத்த 3 டிமாண்டுகள். அதற்கு மாற்றாக 3 எழுத்து கட்சியை கூட்டணிக்குள் கொண்டு வர விஜய் யோசிக்கிறாரா? தமிழக அரசியலில் புதிய பரபரப்பு கிளம்பியுள்ளது. தாவேகா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. அமைச்சரவை மாற்றம், இடைத்தேர்தல் சீட்டு, மேலும் வாரிய பதவி என அடுத்தடுத்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை எந்த கோரிக்கையும் முதலமைச்சர் விஜய் தரப்பில் தெளிவாக ஒப்புதல் கிடைக்கவில்லை என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் விசிகாவின் அழுத்தம் அதிகரித்ததால் மற்றும் கூட்டணி வாய்ப்புகளையும் தாவேகா தலைமை ஆராய்ந்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளன. குறிப்பாக 3 எழுத்து கட்சியான பாமகவை கூட்டணியில் கொண்டு வருவது பற்றியும் ஆலோசனை நடப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் பாமகவை கூட்டணியில் சேர்ப்பது தற்போதைய கூட்டணியின் அரசியல் சமநிலையை பாதிக்கக்கூடும் என்ற கருத்தும் தாவேகா வட்டாரங்களில் நிலவி வருகிறது. இதனால் தற்போது விசிகாவின் கோரிக்கைகளை உடனடியாக ஏற்காமல் இடைத்தேர்தல் வரை காத்திருந்து பின்னர் முடிவு எடுக்கலாம் என்ற மனநிலையில் தாவேகா இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. இது வெறும் அரசியல் யுக்தியா அல்லது கூட்டணியில் உண்மையிலேயே மாற்றம் வரப்போகிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். விசிகாவா பாமகவா? தாவேகா கூட்டணியில் யார் தொடர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.